நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுங்க. मोक्षमार्गस्य नेतारं भेतारं कर्मभोक्ताम् यातारं विश्वतत्त्वानां वन्दे तद्गुणलब्धये वन्दे तद्गुणलब्धये. அருமையான இறை வணக்க பாடல். விபுஷிதாவுக்கு வாழ்த்துகள். தத்துவார்த்த சூத்திரத்தின் 4வது அத்தியாயத்தை பற்றிய சர்ச்சையை நாம் இங்கு துவங்கி தேவ உலகம் அல்லது மேல் உலகத்தை பற்றிய கருத்துக்களை நாம் இங்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பில் எப்படி கிரகங்கள் அல்லது தாரகைகள், சூரியன், சந்திரன் எங்கு வீற்றிருக்கின்றன, இந்த கிரகங்கள் எங்கு வீற்றிருக்கின்றன, இவையெல்லாம் ஜோதிஷ்க தேவர்களின் வகைகள் தான் என்பதை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்று இந்த 4வது அத்தியாயத்தின் இந்த 16வது சூத்திரத்துல இருந்து 19வது சூத்திரம் வரும் திரும்ப ஒரு முறை படிச்சிடுற ஒரு சில கருத்துக்கள் மட்டும் இதனுடைய பொருள் நாம பார்த்துட்டோம். ஒரு சில கருத்துக்களை மேலும் கூறி அடுத்தடுத்த சூத்திரங்களை நாம் இங்கு பார்க்கலாம். இது ரிப்பீட்டேஷன் தான். இந்த 16வதுல இருந்து 19வது வரலாம். வைமானிகாக 16வது சூத்திரம். கல்போபன்னாக கல்பாதீதாஸ்ச உபர் யுபரி சௌதர்ம ஈசான சனத்குமார மாஹேந்திர பிரம்ம பிரம்மோத்தர லாந்தவ காபிஷ்ட சுக்ர மகாசுக்ர சதார சஹசிரார ஏஷு ஆனத பிராணதः யோ ஆரண அச்சுதः யோ நவசு கிரைவேயகேஷு விஜய வைஜயந்த ஜெயந்த அபராஜிதேஷு சர்வார்த்த சித்தௌச்ச. இங்கே இந்த கல்பவாசி தேவர்கள், அதுல இந்த வைமானிக தேவர்கள், அதை பற்றிய சர்ச்சையை நாம் முந்தைய வகுப்பில் தொடங்கி இருந்தோம். இதுல அதோலோகம் இருக்குது பாருங்க. அதோலோகம் இருக்கிறதுலே கீழே இருக்கிறது. அதோ என்றால் கீழே, கீழ் உலகம். கீழே இருப்பதுதான் அதோ உலகம். இதுல இந்த நரக பூமிகள், நரகம் இருக்குது பாருங்க, அது ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கும். ஒன்றன் கீழ் ஒன்றாக எப்படி இருக்கும்? ஒண்ணுத்துக்கு கீழே இன்னொன்று, இன்னொன்னுக்கு அது கீழே இன்னொன்று, அது கீழே இன்னொன்று, இப்படி ஒன்றன் கீழ் மற்றொன்று, இப்படி அதனுடைய நிலை அப்படி இருக்கும். கீழ் உலகத்துல பாத்தீங்கன்னா நரக பூமிகள்லாம் அப்படி இருக்கும். ரத்னா பிரபா பூமி இருக்குதுன்னு வச்சுக்க, அதுக்கு கீழே சர்க்கரா பிரபா, சர்க்கரா பிரபாவுக்கு கீழே பாலுகா பிரபா, பங்க பிரபா, இப்படி ஒண்ணுத்து கீழே இன்னொன்னு இருக்குங்க. கீழே கீழே இருக்கும். அதே போல ஸ்வர்க்கத்துல பாத்தீங்கன்னா, அதாவது மேல் உலகத்துல பார்க்கும் பொழுது எல்லாம் ஒண்ணுத்துக்கு மேல மற்றொன்று. இங்க மேல, இங்க மேல மேல இருக்கும். அதோ உலகத்துல அதோ லோகத்துல கீழே கீழே இருக்கும். இங்க மேல மேல இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். மத்திய லோகத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, மத்திய லோகன்ற நாம் வசிக்கும் உலகம், இதுதான் மத்திய உலகம். இதுல ஒன்றை சுற்றி மற்றொன்று, ஒண்ணு அதை சுத்தி இன்னொன்னு, அதை சுத்தி இன்னொன்னு, இப்படி இருக்கும். கீழ் உலகத்துல ஒண்ணுத்து கீழே மற்றொன்று பூமிகள்லாம், நரக பூமிகள்.
மேல் உலகத்துல வந்து இந்த விமானங்கள்லாம் ஒண்ணுத்துக்கு மேல இன்னொன்னு, மேல மேல மேல. திரிய உலகத்துல வந்து, அதாவது மத்திய லோகத்துல வந்து நான் வசிக்கும் மத்திய உலகம், இந்த ஜம்பு தீபம், இதெல்லாம் பரத கண்டம், இதெல்லாம் வந்து ஒன்றை சுற்றி மற்றொன்று இப்படி இருக்கும். இதனுடைய அமைப்பு ஒவ்வொரு உலகத்தினுடைய உலகத்தில் மத்தியம லோகம், அதோலோகம், மேலுலகம், இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இங்கு கூறி வருகிறார்கள். இப்போ எப்படி வந்து நரகத்துல அதோலோகத்துல பலவிதமான பிலங்கள், அதாவது பிலங்கள் என்பது நாரகியர்களுடைய இருப்பிடம், அது பிலங்கள் அவர்கள் வசிக்கும் இடம், அதுதான் வந்து பிலங்கள் என்று கூறுவது. இதெல்லாம் நம்ம 3வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். அதே போல இங்கேயும் வந்து விமானங்கள் இருப்பது, இது வந்து இந்திரர்களுடைய தேவர்களுடைய இருப்பிடம் தான் விமானங்கள். அந்த விமானங்களில் வசிப்பவர்கள் தான் வைமானிகர்கள், வைமானிக தேவர்கள், சோதர்ம ஈசான, இவங்கெல்லாம் வந்து எல்லாமே இந்த 8 ஜோடி இருக்காங்க பாருங்க. சோதர்ம ஈசான, சனத்குமார, மகேந்திர, பிரம்மோத்தர, லாந்தவ, காபிஷ்ட, இவங்க எல்லாம் வைமானிக தேவர்கள். இவர்கள் எல்லாம் விமானங்களில் வசிப்பவர்கள். இந்த விமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எப்படி வந்து இந்த பிலங்கள் சொன்னாங்களோ கீழ் உலகத்துல, நரக உலகத்துல எப்படி பிலங்கள், அதாவது நாரகியர்களுடைய வசிப்பிடம், அந்த பிலங்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னார்களோ அதே போன்று இங்கு விமானங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன, அமைய பெற்றிருக்கின்றன, எங்கு வீற்றிருக்கின்றன என்பதை பற்றி இங்க சொல்லும் போது விமானங்களை 3 விதமா சொல்றாங்க. விமானம் என்றால் தேவர்களுடைய வசிப்பிடம் என்று எடுத்துக்கொள்ளவும். பொதுவாக நம்ம பிளைட் அதெல்லாம் கூட விமானம் தான் சொல்றோம். இங்க வந்து இந்த தேவர்களுடைய இருப்பிடம் என்று நாம் அறிய வேண்டும். இந்த வைமானிகர்களுடைய இருப்பிடம், அது வந்து எல்லா தேவர்களும் கிடையாது, இங்க வந்து வைமானிகர்களுடைய இருப்பிடம் என்று எடுத்துக்கொள்ளவும். அதுல இந்திரக, ஸ்ரேணிபத்த மற்றும் பிரகீரணக விமானங்கள் என்று கூறுகிறார்கள். 3 வகையான விமானங்களை பற்றி இங்கு ஆச்சாரியர் எடுத்துரைக்கிறார். எந்த விமானம் வந்து மற்ற விமானங்களுக்கு நடுவில் அமைந்துள்ளதோ அத வந்து இந்திரக விமானம் என்று கூறுவதுண்டு. மற்ற விமானங்களுக்கு நடுவில் அமைந்திருப்பது இந்திரக விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிற விமானத்துக்கு சுத்தி நாலாபுறமும் இருக்கு பாருங்க, லைனா ப்ராப்பரா அரேஞ்சு. அது நடுவுல இருக்கிற இந்திரக விமானத்தை சுத்தி இருக்கிற விமானங்களை வந்து இத வந்து ஸ்ரேணிபத்தனா ப்ராப்பர்லி அலைன்டு, ப்ராப்பர்லி, அதாவது லைன்ட் அப். அது ஸ்ரேணினா கரெக்டா வந்து அது கேட்டகரைஸ்டு, ஆக்சுவலி கரெக்டா லைனா இருக்கும். 4 பக்கமும் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஸ்கேட்டர்டா இருக்காது. ஸ்கேட்டர்டா இருக்காம நடுவுல இருக்கிற இந்திரக விமானத்தை சுத்தி ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா ஒரு பிளான்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்ரேணிபத்த விமானம். நடுவில் இருக்கும் இந்திரக விமானத்தை சுற்றி இருக்கும், 4புறமும் சுற்றி இருக்கும் விமானங்களை ஸ்ரேணிபத்த விமானங்கள் என்று. இது இல்லாம சில விமானங்களை புஷ்ப பிரகீரணக விமானங்கள் என்று கூறுவதுண்டு. அவை இந்த பூவை வந்து எப்படி கையில் எடுத்து நீங்க கீழே போட்டீங்கன்னா அது கரெக்டா ஆர்கனைஸ்டா போய் கீழே விழாது. அது வந்து லைனா நீங்க அடுக்கி வச்ச மாதிரி இருக்காது. அப்படியே வந்து எப்படி நீங்க பூ எடுத்து போடுறீங்கன்னு வச்சுங்க, இல்ல அரிசி எடுத்து போடுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போடுறீங்க, கோதுமை எடுத்து போடுறீங்கன்னு வச்சுங்க, அது எப்படி விழும்? அது லைனாவை போய் விழும், தெரிச்ச மாதிரி தானே விழும். அதே போல இந்த புஷ்ப, அதாவது பூவை தூவினால் எப்படி இருக்கும், அது பேரே அப்படிதான். அந்த சமஸ்கிருத மொழியில புஷ்ப பிரகீரணகம், புஷ்பத்தை வந்து கீழே போட்டீங்கன்னா எப்படி வந்து கீழே போய் விழுமோ, தெரிச்ச மாதிரி விழுமோ, அதே போல அந்த விமானங்கள் அமையப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்திரக விமானங்கள் நடுவில் அமைந்துள்ள விமானங்கள், ஸ்ரேணிபத்த விமானங்கள் நடுவில் இருக்கும் இந்திரக விமானத்தை சுற்றி இருக்கும் விமானங்கள் ஸ்ரேணிபத்த விமானங்கள், மற்றும்
பூவை தூவினார் போல் இருக்கும் விமானங்கள், அதை புஷ்ப பிரகீரணக விமானங்கள் என்று கூறுவதுண்டு. இது விமானங்களுடைய அமைப்பு. இந்த விமானங்களில் தான் வைமானிகர்கள், வைமானிக தேவர்கள் வசிக்கிறார்கள். முதல்ல சௌதர்ம ஈசான கல்பம் இருக்குது. இது ஒன்றன் மேல் மற்றொன்று இருக்குது. மேல் உலகத்துல ஒன்றன் மேல் மற்றொன்று இருக்கிறது, இந்த விமானங்கள் இருக்கின்றன அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். இதுல சௌதர்ம ஈசான கல்பம் இருக்குது முதல்ல. அதுக்கு மேல சனத்குமார மகேந்திர கல்பம், அதுக்கு மேல பிரம்ம பிரம்மோத்தர கல்பம், அதுக்கு மேல லாந்தவ காபிஷ்ட கல்பம், அதுக்கு மேல சுக்ர மகா சுக்ர கல்பம், அதுக்கப்புறம் சதார சஹசிரார கல்பம், அதுக்கப்புறம் ஆனத்த பிராணத்த கல்பம், அப்புறம் ஆரண அச்சுத்த கல்பம் என்று ஒன்றன் மேல் மற்றொன்றாக இந்த விமானங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. மேல் உலகத்தில் இப்படி இருக்கின்றன. இதுலதான் இந்த விமானங்களில் அவர்கள் தேவர்கள் வசிக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்பம் இருக்குது பாருங்க, இந்த சொர்க்கங்கள் இருக்குது பாருங்க, இந்த 16 சொர்க்கங்கள், 16 சொர்க்கம் என்று கூறுவது உண்டு. இந்த சௌதர்மில இருந்து அச்சுத கல்பம் வரல. இந்த 16 கல்பம் பாருங்க, ரெண்டு ஜோடி ஜோடியா சொல்றது உண்டு. சௌதர்ம ஈசான சனத்குமார மகேந்திர பிரம்ம பிரம்மோத்தர லாந்தவ காபிஷ்ட சுக்ர மகா சுக்ர சதார சஹசிரார ஆனந்த பிராணத ஆரண அச்சுத என்று இந்த பேரா சொல்றது உண்டு, ஜோடி ஜோடியா சொல்றது. 8 ஜோடி இது. இதுல இந்த சௌதர்மல இருந்து அச்சுத கல்பம் வரலாம். இதுல மொத்தம் 12 இந்திரர்கள், 16 கல்பம், அதுல 12 இந்திரர்கள். அது எப்படிங்க 16 கல்பன்றீங்க 12 இந்திரர்கள் அப்படின்னா, சௌதர்ம ஈசான சனத்குமார மகேந்திர இந்த 4 கல்பத்திலே 4 இந்திரர்கள். இந்திரர்கள் என்றால் தேவர்களுக்கு தலைவன் என்று பொருளாகும். புகழிலும் சிறப்பிலும் செல்வ செழிப்பிலும் எல்லாத்திலையும் மற்ற தேவர்களை விட அவன் சிறந்தவனாக விளங்குகிறான். எப்படி அரசன் மக்களில் சிறந்தவனாக விளங்குகிறானோ, எல்லா செல்வ செழிப்பிலும் அல்லது அவனுடைய அதிகாரத்திலும் சிறந்தவனாக விளங்குகிறானோ அரசன், பேரரசன், அதே போல இந்திரர்களும் அவர்கள் செல்வ செழிப்பிலும் போக பொருட்களிலும், அதே போல அவருடைய அந்த இம்பாக்ட், இன்ஃப்ளூயன்ஸ், அவர்களுடைய அந்த அதிகாரம் அதெல்லாமும் அதிகமா இருக்கும். ஏன்னா அவன் சொல்றது மற்றவர்கள் அடிபணிய வேண்டும், மற்ற தேவர்கள் அடிபணிய வேண்டும். நீ மானா போடானா குதிரையா போடானா குதிரையா போகணும். சோ அப்படி அவர்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். பிரம்ம பிரம்மோத்தர இந்த 2 கல்பத்திலையும் ஒரே ஒரு இந்திரன் தான், அவன் பேரு அந்த பிரம்ம இந்திரன். லாந்தவ காபிஷ்ட இது 2லயும் ஒரே ஒரு இந்திரன், அவன் லாந்தவ இந்திரன். அந்த சொர்க்கம் பேர்லயே அந்த இந்திரனுடைய பேர் லாந்தவ இந்திரன். சரிங்களா? சுக்ர மகா சுக்ர, அந்த சுக்ர மகா சுக்ரன் சுக்ரம் முதலாவது, அந்த பேர்லயே அந்த இந்திரன் பேர் சுக்ர இந்திரன். சதார சஹசிரார இதுல சதார இந்திரன். இது 2 ஒண்ணுதான். சரிங்களா? மற்றபடி ஆனத பிராணத ஆரண அச்சுத இதுல 4 கல்பத்துல 4 இந்திரன். முதல் 4 கல்பம், கடைசி 4 கல்பத்துல ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி இந்திரன். நடுப்புற இருக்குது பாருங்க 8, அந்த 8ல மொத்தம் 4 இந்திரன் தான். இப்படி 4 4 4 12 இந்திரர்கள் இருக்கிறார்கள். இந்த 16 கல்பங்கள்ல 12 இந்திரர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் இந்த கல்பவாசிகள்ல 12 இந்திரர்கள் என்று நாம் அறிய வேண்டும். இந்த சுமேரு பர்வதம் இருக்குது பாருங்க. நம்ம இந்த மத்திய உலகத்தை பத்தி நம்ம பேசும்போது சுமேரு பர்வதத்தை பத்தி பேசணும். இந்த சுமேரு பர்வதம் சுமேரு மலை, சுமேரு மலை 1000 யோஜனை பூமிக்கு அடியில் இருக்கு. மேல 99,000 யோஜனை. பூமிக்கு மேல 99,000 யோஜனை உடையது. அவ்வளவு நீளமானது, அவ்வளவு உயரமானது. கீழே பூமிக்கு அடியில 1000 யோஜனை, பூமிக்கு மேல 99,000 யோஜனை உடையது, அவ்வளவு உயரத்தை உடையது. இந்த சுமேரு மலை இருக்குது பாருங்க, இந்த சுமேரு மலைக்கு கீழே தான் அதோ உலகம் இருக்கிறது, கீழ் உலகம் இருக்கிறது. மேரு பர்வதத்தினுடைய உயரம் இருக்குது பாருங்க, அந்த உயர அளவுக்கு
இந்த தெரிய உலகம் மத்தியம லோகம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவ்வளவு அளவுக்கு வந்து இந்த 99,000 இது சொல்றாங்க பாருங்க, யோஜனை சொல்றாங்க பாருங்க, பூமிக்கு மேல 99,000. அந்த மத்தியம உலகம் வந்து அந்த அளவு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஃபுல்லா. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மேலதான் வந்து ஊர்துவ லோகம் இருக்கிறது. அதைதான் இந்த மேல் உலகம் என்று கூறுவது உண்டு. இந்த சுமேரு பர்வதம் இருக்குது பாருங்க, அதற்கு ஒரு மயிரிழை மேல சுமேரு பர்வதம், அதனுடைய அந்த டாப் மோஸ்ட் பார்ட் 99,000 யோஜனை அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு மேல வந்து இந்த ரிஜு விமானம் அப்படின்றது இருக்கிறது. அந்த அந்த ரிஜு விமானத்தை தான் அந்த சோதர்ம இந்திரனுடைய இந்திரகை விமானம் என்று கூறுவது உண்டு. இந்த இந்திரகை விமானம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், நடுவுல இருக்கிற எல்லா விமானங்களுக்கும் நடுவுல இருக்கிற விமானத்துக்கு தான் இந்திரகை விமானம் அப்படின்னு சொன்னோம். சோ இப்படி இந்த இதனுடைய அளவு இருக்கிறது பாருங்க, இந்த எப்படி வந்து மத்தியம லோகம் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குது, எப்படி விஸ்தீர்ணமானது, அதற்கு மேல வந்து மேல் உலகம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க இன்னொன்னு இந்த கிரைவேக்கம், இதுக்கு மேல வந்து கிரைவேக்கம், நவ கிரைவேக்கம், 9 கிரைவேக்கங்கள்லாம் இருக்கிறது. இந்த கல்பங்களுக்கு மேல இந்த 16 கல்பம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, சோதர்மையில இருந்து அச்சுத்த கல்பம் வரலாம், அதற்கு மேல வந்து கிரைவேகங்கள்லாம் இருக்கிறது. இது வந்து 9 கிரைவேகம். இதை ஒரு சில இடங்கள்ல வந்து ஆகமங்களில் இதை பற்றி அந்த நவ கிரைவேகத்தை பத்தி சில சர்ச்சைகள்லாம் வந்து இருக்குது ஆகமங்கள்ல. மித்யா திருஷ்டி கூட அந்த தவ வலிமையால, ஏன்னா அந்த கஷாயம் மந்தமா இருக்கும்போது அந்த புண்ணியத்தின் கஷாயம் மந்தமா இருக்குது பாருங்க, அதனால அவன் வந்து பாவ செயல்களில் ஈடுபடாத இருக்கிறான் பாருங்க, அவன் நற்காட்சியாளன் இல்ல, அந்த நிலையில கூட அவன் நவகிரைவேக்கம் போறான். அந்த திரவிய லிங்கத்தை வந்து இங்க சொல்றாங்க. இங்க இந்த திரவிய ஒரு சில இதுலாம் இங்க போடுறாங்க, ஐ திங்க் விஜயகுமார் சார் போடுறாருன்னு நினைக்கிறேன். அதை நீங்க பார்த்துட்டு இருங்க. நீங்க ஒரு சில இது மெசேஜ் போடுறாங்க, அது வருது, அப்புறம் டிசப்பேர் ஆகுது எனக்கு. இங்க இதுல நவக்கிரவே இருக்கிறது பாருங்க, அதாவது திரவியலிங்க முனிவன், அதாவது நற்காட்சி இல்லாதவங்க, அவங்க அந்த மந்த கஷாயத்தின் காரணத்தினால நவகிரகங்களும் கூட போறாங்க, கல்பத்தெல்லாம் தாண்டி கூட அவங்க போறாங்க. 16 கல்பங்களை தாண்டி நவகிரகத்துல கூட போய் அவங்க வந்து பிறக்கிறாங்க, தேவனாக பிறக்கிறார்கள். அதாவது கல்பாத்தித்த அந்த தேவ இதுக்கு வந்து உலகத்துல போய் கல்பாத்தித்த நிலையில கூட அவங்க தேவர்களாக பிறக்கிறார்கள். இப்படி இதுல இந்த 9 சொல்றாங்க பாருங்க, இதுல 3 இருக்கும். 3 கீழே வந்து 3 கிரகவேகம், அதுக்கு மேல வந்து இன்னும் 3, அதற்கும் மேல வந்து 3 படலம், 3 படலம், 3 படலம், 3 படலம், இப்படி 9 படலம். இது வந்து இப்படி இருக்கும், 3 இருக்கும். நவகிரகவேகம் 9 இல்ல, 3 into 3, முதல்ல 3, அதுக்கு மேல 3, அதுக்கு மேல 3, இப்படி 3 படலமா ஒரு லேயரா வந்து இது நவகிரகவேகம் அமைய பெற்றிருக்கிறது. இதற்கும் மேல வந்து அனுதிஷ விமானம் 9 விமானம் வந்து நவானுதிஷம் அப்படின்னு சொல்றது உண்டு, அதனுடைய விமானங்கள் அமையப்பட்டிருக்கிறது. இந்த 9 அனுதிஷத்தினுடைய 9 படலம்னா லேயர் மாதிரி, அது வந்து ஒரே படலத்துல இருக்கிறது. நவகிரகவேகம் வந்து 3 படலமா இருக்கு, அதாவது 3 படலம் 3 படலம் 3 படலம் அப்படி இருக்கு. நவகிரகத்துக்கு மேல வந்து நவானுதிஷம் இருக்கு, 9 அனுதிஷம், அது வந்து ஒரே படலத்துல வந்து 9 இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அணுத்தர விமானம் இருக்குது பாருங்க, அதுல அணுத்தர விமானத்துல நடுப்புற இருக்கிறதுல மத்தியமத்துல இருக்குது, அதாவது நடுப்புற இருக்கிறது வந்து சர்வார்த்த சித்தி விமானம். அதை சுத்தி தான் வந்து இந்த விஜய வைஜெயந்த ஜெயந்த அபராஜித இந்த சர்வார்த்த சித்தி வந்து நடுப்புற இருக்கிறது, அதை சுத்தி இது 4 இருக்குது. இப்படி சர்வார்த்த சித்தியில வந்து இந்த விமானங்கள் 4
அணுத்தர விமானங்கள் வந்து சர்வார்த்த சுத்தி இருக்கு, சித்தியை சுத்தி இருக்கிறது. சர்வார்த்த சித்தி தான் வந்து இருக்கிறதுலயே மேல இருக்கிறது. அதை சுற்றி இந்த 4 விமானங்கள் வந்து எதனுடைய 4 விமானங்கள், அது பஞ்சாணுத்தரம் சொல்றாங்கல்ல, பஞ்சாணுத்தரத்துல 20 வருது. விஜயம், வைஜெயந்தும், ஜெயந்தும், அபராஜித்தும், சர்வார்த்த சித்தி இதெல்லாம் வருது. இதுல சர்வார்த்த சித்தி வந்து நடுவுல இருக்குது அந்த விமானம். அதை சுற்றி வந்து விஜய, வைஜெயந்த, ஜெயந்த, அபராஜித இதெல்லாம் வருதுங்க. பொதுவா தேவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திரவிய சங்கிரகத்துல ஒரு ஸ்லோகம் ஒன்று, பிரகதிரவிய சங்கிரகன்ற நூல்ல வந்து எத்தனை இந்த தேவர்களுடைய எண்ணிக்கை, இந்திரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை பற்றி பிரகதிரவிய சங்கிரகம் என்ற ஒரு நூல். திரவிய சங்கிரகம் நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. பிரகதிரவிய சங்கிரகத்துல இன்னும் ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. பெரிய திரவிய சங்கிரகம் என்று. அதுல பவனாலய சாலீசா, விந்தர தேவான ஹோந்தி பத்தீசா, கப்பாமர சௌவீசா, சந்தோ சூரோ நரோ திரியோ என்று 100 இந்திரர்களை பத்தி அதுல பேசுறாங்க மொத்தம். அதுல 100 இந்திரர்கள் எப்படி கணக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பவனவாசிகள் இருக்கிறாங்க பாருங்க, பவனங்களில் வசிக்கும் பவனவாசிகள், அவங்க 40 இந்திரர்கள். வெந்தரர்கள் அவங்க எங்க வேணாலும் மலை குகையில இருந்து எங்க வேணாலும் வசிப்பாங்க, பாழடைஞ்ச பங்களாவில இருந்து எங்க வேணாலும். அந்த வெந்தரர்களை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க ஒரு 32 வகையான இந்திரர்கள். கல்பவாசிகள் வந்து 24 இதுல சொல்றாங்க. அப்புறம் ஜோதிஷத்துல வந்து ஜோதிஷ தேவர்கள்ல சந்திரமா மற்றும் சூரியன், அதாவது சந்திரன் மற்றும் சூரியன், இது 2 தேவர்கள். இது இல்லாம மனிதர்கள்ல வந்து சக்கரவர்த்தி, அவன் தான் உண்மையான இந்திரன் போன்றவன். அப்புறம் திரியஞ்ச உலகத்துல விலங்கு கதியில வந்து சிங்கம், அதுவும் இந்திரன் போன்றது. அப்படின்ற மொத்தத்துல வந்து ஒரு 100 இந்திரர்கள் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க ஆக்சுவலி. ஆனா பொதுவா மேலுலகத்தில் இருப்பவர்களை தான் இந்திரர்கள் என்று கூறுவது உண்டு. மேலுலகத்தில் இருக்கும் தேவகதியை சேர்ந்தவர்களுக்கு தான் வந்து இந்திரன் என்ற பெயர் உண்டு. இங்க வந்து சக்கரவர்த்தியையும் அல்லது சிங்கத்தையும் இந்திரன் என்று சொல்வது அவர்களுடைய அந்த செல்வாக்கை தான் குறிக்கிறது அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கணும். இப்படி இந்த மேலுலகத்தை பற்றிய சர்ச்சையை இங்க நாம் அடுத்த சூத்திரத்திலும் தொடர்கிறோம். இப்போ எப்படி ஒவ்வொருத்தனுடைய ஆயுள்லாம் எப்படி இருக்கும், தேவர்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும், அந்த விமானங்கள் இருக்கிற தேவர்கள் இருக்கிறாங்க, கல்பத்தில் இருக்கிறாங்க அல்லது கல்பாத்தீத்த நிலையில் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும், அவருடைய செல்வாக்கு, செல்வ செழிப்பு, அவர்களுடைய உடலினுடைய அந்த காந்தி, உடல் இருக்கும் அந்த ஷைன், அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த சூத்திரத்துல பார்க்க போறோம். ஸ்திதி பிரபா அவசூஹு கத்யுதி லேஷ்யா விஷுத்தி இந்திரியா அவதி விஷயத்தோ அதிகாக. வைமானிக தேவர்கள்ல பாத்தீங்கன்னா விமானங்களில் வசிக்கும் தேவர்கள் வைமானிகர், அதாவது சோதர்ம கல்பத்திலிருந்து அச்சுத கல்பம் வரை என்று எடுத்துக்கொள்ளுவார். வைமானிகர் தேவர்களுடைய ஸ்திதி என்றால் எவ்வளவு ஆயுட்காலம் அவர்கள் தேவகதியில் இருக்கிறார்கள், அதுதான் ஸ்திதி. அப்புறம் அவர்களுடைய பிரபாவம், அவர்களுடைய இம்பாக்ட், அவர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ், அவர்களுடைய அதாவது அந்த அதிகாரம் எதுவரை செல்லும், யார் மதிப்பார்கள் அவர்களை, அது. அப்புறம் சுகம், சுகம் என்றால் இங்கு புலனின்பம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தியூதி, அவர்களுடைய உடலில் இருக்கும் அந்த காந்தி, உடல்ல அந்த வந்து அந்த ஒரு ஷைன், அப்படியே உடலை பார்த்தீங்கன்னாலே சில பேர் வந்து பார்த்தாலே வந்து அவ்வளவு அழகா இருக்கிறாங்கல்ல, வசீகரமா இருக்கிறாங்கல்ல, அது அந்த உடல்ல அந்த காந்தி இருக்கும்போது அந்த வசீகரத்தன்மை இருக்கு. அப்புறம் லேசியா விஷுத்தி, லேசி அடிப்படையில அவர்கள்ட்ட எவ்வளவு விஷுத்தி இருக்கும், சுத்தி இருக்கும், அதாவது எவ்வளவு வந்து அவர்கள் மந்த கஷாயத்துடன் இருப்பாங்க, எவ்வளவு மந்த கஷாயத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எடுத்துக்காட்டெல்லாம் நம்ம சொன்னோம் ஒரு வகுப்புல, அவ்வளவும் அந்த லேசியா விஷுத்தி இருக்கும். அப்புறம் இந்திரிய விஷய், எவ்வளவு வந்து அவர்களுக்கு புலனின்பங்கள் உண்டு, புலனின்பம் உண்டு, குறி சார்ந்த இன்பம் உண்டு. அப்புறம் அவதி விஷய், அவர்களுடைய அவதி ஞானத்தால் எவ்வளவு அறிய முடியும்,
அந்த அவதி ஞானத்தினுடைய அந்த பவர் எவ்வளவு இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் கீழ்நிலையில் இருக்கும் தேவர்களை காட்டிலும் மேல்நிலையில் இருக்கும் தேவர்களுக்கு ஒவ்வொன்றும் இங்க சொன்னது எல்லாமே வந்து ஒன்றை காட்டிலும் அந்த கீழே இருக்கும் தேவர்களை காட்டிலும் மேலே இருப்பவர்களுக்கு இவையெல்லாம் அதிகமாக இருக்கும். எது? ஆயுள், பிரபாவம். பிரபாவம்னா அவர்களுடைய அந்த அதிகாரம் எதுவெல்லாம் செல்லுபடியாகும் அப்படின்ட்டு. சுகம், த்யுதி உடலினுடைய அந்த வசீகரத்தன்மை, லேசியில வந்து சுத்தத்தன்மை, அப்புறம் இந்திரியம் எவ்வளவு புலனின்பம் அவர்களுக்கு கிடைக்க பெறுகிறது, அல்லது அவதி ஞானத்தினுடைய பவர் விஸ்தீர்ணம் எவ்வளோ அப்படின்றது வந்து கீழே இருக்கும் வைமானிக தேவர்களை காட்டிலும் மேலே இருக்கும் வைமானிகர்களுக்கு இது அதிக அளவில் கிடைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக, அதிக ஆயுள் பெற்றவர்களாக, ஆனால் அதிக விசுத்தியை உடையவர்களாக இருப்பார்கள். லேசியை அடிப்படையில் அதிக விசுத்தியை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். இதுதான் இந்த 20வது சூத்திரம் எடுத்துரைக்கிறது. 21வது சூத்திரம் முதல்ல பொருளை பார்த்துலாம், அதுக்கப்புறம் விவரமா இதை பார்க்கலாம். கதி ஷரீர பரிகிரக அபிமானதோ ஈனாஹா. கதி அடிப்படையில ஷரீரம் என்றால் உடல், பரிகிரகம் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு அந்த பொருள் அதெல்லாம் இருக்கிறது, அல்லது சுகபோகங்கள் எவ்வளவு இருக்கின்றன, அவ்வளவு. மற்றது அபிமானம்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த செருக்கு, அந்த பெருமை. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மேலே இருக்கும் தேவர்கள் கீழ்நிலையில் இருக்கும் தேவர்களை காட்டிலும் மேலே இருக்கும் தேவர்களுக்கு குறைந்து கொண்டே போகும். பாருங்க, ஒண்ணுத்துல வந்து அதிகரித்து கொண்டே போகும் சொன்னாங்க. இது இந்த ஆயுள், பிரபாவம், சுகம், தியுதி, லேசியா விசுத்தி, இந்திரிய விஷயம், அவதி ஞானத்தினுடைய அந்த விஸ்தீர்ணம், இதெல்லாம் வந்து மேலே இருக்கும் தேவர்களுக்கு வந்து அதிகரிச்சுக்கினே போகும். ஆனா கதி, சரீரம், பரிகிரகம், அபிமானம் இதெல்லாம் வந்து மேலே இருக்கும் தேவர்களுக்கு குறைந்து கொண்டே போகும். இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னு பார்ப்போம். வைமானிக தேவர்கள்ல இப்போ சௌதர்ம ஈஷான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, கீழே இருக்கிறாங்களா சௌதர்ம ஈஷான். வைமானிக தேவர்கள்ல கல்பவாசிகள்ல அவங்க தான் தொடக்கம். சோதர்ம கல்பம், ஈஷான். அவர்களை காட்டிலும் மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆயுள் அதிகம். அப்படின்னா ஆரணாச்சுதல இருக்கிறதுலயே வந்து இந்த 16 கல்பத்துல ஆரணாச்சுதல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள் அதிகம்னு அர்த்தம். சௌதர்ம ஈஷான அப்படியே மேல ஏறிக்கிட்டே போவோம். அந்த 8வது இந்த ஜோடியா வராங்கல்ல ஆரணாச்சுதல், அவங்களுக்கு வந்து ஆயுள் அதிகம் அப்படின்னு. இவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட தேவர்கள் வந்து சௌதர்ம ஈஷான விட அவங்களுக்கு வந்து மேல இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும். அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ், அவர்களுடைய இம்பாக்ட், அவர்களுடைய அந்த அதிகாரம் எங்க செல்லுபடி ஆகும் அப்படின்றது மேல இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகம். சுகம், அதாவது புலன் இன்பம், இதெல்லாம் வந்து எல்லாமே அனுகூலமான ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். கீழே இருக்கும் விமானங்களில் இருக்கும் தேவர்களை விட மேலே இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கு. உடலில் இருக்கும் அந்த வசீகர தோற்றம், வசீகர தன்மை, அந்த பாடி வந்து அப்படியே ஷைன் ஆகும். அதுல ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அது வந்து மேல இருக்கிறவங்களுக்கு வந்து மேல இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகம். அப்புறம் கஷாயம் வந்து மேல போக கஷாயம் கம்மியா இருக்கும். சுகம் அதிகமா இருக்கும், இம்பாக்ட் அதிகமா இருக்கும், அதிகார தோரணை அதிகமா இருக்கும், புலனின்பத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் அதிகமா கிடைக்க பெறும். ஆனா வந்து கஷாயம் கம்மியா இருக்கும் மேல போக. சரிங்களா? இன்னும் சர்வார்த்த சித்தி போக சொல்ல ரொம்ப கம்மியாங்க. சரிங்களா? அகமேந்திரர்கள் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து சுக்லலேசிய உடையவர்களாக கூட இருக்கிறாங்க. இங்க வந்து முதல்ல வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த பீத்தலேசியம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பீத்தலேசியம், பத்மலேசியம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பத்மலேசியம் இருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து சுக்லலேசியம் இருக்கும். பரம சுக்லலேசியம் கூட இருக்கு. இப்படி மேல போக வந்து அது
லேசியினுடைய சுத்தி வந்து அதிகரிச்சுக்கிட்டே, அதாவது பரிணாமங்கள்ல வந்து சுத்தி இருக்கும், பரிணாமங்கள்ல வந்து தெளிவு வரும், அதாவது கஷாயம் கம்மியா அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவதி ஞானம். இப்போ அவதி ஞானம் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன நடந்த அதை மட்டும்தான் அறிய முடியுது அப்படின்னு வச்சுங்க. மேல போக போக 200 வருஷத்துக்கு முந்தைய ஒரு நிகழ்வு அறிய முடியும். இன்னும் மேல போக 300 வருஷத்துக்கு முந்தைய ஒரு நிகழ்வு அறியும். அவதி ஞானத்தினுடைய விஸ்தீர்ணம் வந்து அதிகமா இருக்கும். அதனுடைய விஷயம் அது விஸ்தீர்ணம் ஆகிட்டே போகும். அது அறியும் திறன் வந்து அதிகமாகிட்டே போகும் மேல மேல இருக்கிற அந்த தேவர்களுக்கு. இப்போ அடுத்தது நம்ம சொல்லுவோம் கதி அப்படின்னு சொன்னோம். இப்போ மேல போக போக குறைஞ்சிக்கிட்டே போவோம் ஒரு சிலது அப்படின்னு சொன்னோம்ல. மேல இருக்கிற வைமானிகர்களுக்கு வந்து விமானங்கள் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். கீழே இருக்கிற தேவன் வந்து இந்த சௌதர்மா ஈசான இவங்க எல்லாம் வந்து அதிகமா வந்து கம்யூட் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. கதி என்றால் மூமெண்ட். ஆனா மேல போக போக வந்து இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா லோகாந்திக தேவர்கள் எல்லாம் வராங்க பாருங்க, அந்த பிரம்ம கல்பத்துல இருப்பாங்க. அவங்க அந்த பஞ்ச கல்யாண நிகழ்வுகளுக்கு கூட எல்லாத்துக்கும் வர்றது கிடையாது. ஒன்லி இந்த தீர்த்தங்கரர் வந்து துறவு இருக்கும் நிகழ்வுல அவங்க வந்து அதற்கு உண்டான அனுமோதனைக்காக மட்டும்தான் வராங்க. மற்ற நேரங்கள்ல வந்து லோகாந்திக தேவர்கள்லாம் வந்து அவங்க வந்து பிரம்மச்சாரிகள். இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க அந்த லோகாந்திக தேவர்கள் அங்கேயேதான் இருக்கிறாங்க. அந்த துறவு துறவு இருக்கும் நிகழ் தீர்த்தங்கரர் ஆக போறவரு துறவு ஏற்கிற நிகழ்வு மட்டும் அதனுடைய அனுமோதனைக்காக வராங்க. அந்த பஞ்ச கல்யாண நிகழ்வுகள், அந்த படாடோபம் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு கூட அவங்க வர்றது கிடையாது. ரத்தன மழை பொழிறான், குபேரா என்னென்ன நடக்குது இல்லை, அதெல்லாம் வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்ல அவங்களுக்கு ஈர்ப்பு இல்லை லோகாந்திக தேவர்கள். அது பிரம்மகல்பத்துல இருக்காங்க. மேல இருக்கிற அகமந்தர் தேவர்கள் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா இன்னும் அவங்க மேல மேல இன்னொன்னு கீழே இருக்கிற தேவர்களுடைய ஹைட் வந்து அதிகமா இருக்கும். மேல போக போக அவங்களுடைய ஹைட் கூட, பாடியோட ஹைட் அது கம்மி, மூமெண்ட்டும் கம்மி அவங்களுக்கு. மேல போக 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 பாடியோட ஹைட்டும் கம்மி. ஸோ உடலுடைய உயரம் கூட வந்து மேல போக போக கம்மியா இருக்கும். அப்புறம் பரிகிரகமும் வந்து மேல போக போக கம்மியா இருக்கும். புலனென்ப சுகம் அதிகமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அதுல ஈர்ப்பு இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லோகாந்திக தேவர்களை பத்தி சொன்னேன். அது அந்த எல்லா சொத்து சுகம் எல்லாம் இருக்கும், புலனின்பம் சார்ந்த எல்லா சுகமும் இருக்கும், எல்லா பொருட்களும் இருக்கும். ஆனா அவர்களுக்கு அதுல ஈடுபாடு இருக்காது. அது பரிகிரகம் இல்ல. பரத சக்கரவர்த்திக்கு எல்லாம் இருந்தும் அதை எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு போனாரா இல்லையா? ஏன் தீர்த்தங்கர் ஆனவங்க எல்லாருமே வந்து அரசு குலத்தில் பிறந்தவர். அவங்க எல்லாம் அதை தொடர்ந்துட்டு போயிடுறாங்க பாருங்க. ஆனா யாருட ஒண்ணு இல்லையோ அவன் தான் வந்து மார் தட்டிக்கிறான், என்கிட்ட இவ்வளவு இருக்குது, என்னை எல்லாரும் இப்படி மதிக்கிறாங்க அப்படின்னு மார் தட்டிக்கிறான். இல்லைன்னா என்கிட்ட இவ்வளவு இருக்குது, என்னை யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி கவலைப்படுறான். இல்லடா, ஆனா எல்லா சொத்து சுகமும் இருக்கிறவங்க அவங்க வந்து அதெல்லாம் வந்து துச்சமா நினைச்சு போயிடுறாங்க. அப்புறம் அதே போல அந்த கர்வம் செருக்கு மேல இருக்கிற தேவர்களுக்கு வந்து அபிமானம் என்று கூறுவது உண்டு. அது கம்மி. செருக்கு வந்து கீழே இருக்கிற தேவனுக்கு தான் எனக்கு இவ்வளவு பவர் இருக்குது பாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா மேலே போக வந்து அந்த அபிமானம் செருக்கு அது கிடையாது. மேல போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்படி இங்க இது சொல்றாங்க. மேல இருக்கிற தேவர்கள் நினைச்சாங்கன்னா வந்து அவங்க நிறைய இடத்துக்கு போகலாம். அவங்களுடைய செல்லும் திறன் வந்து அதிகம். ஒரு இடத்துக்கு வந்து இன்னும் அதாவது அந்த ஆவாகமனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த பவர் வந்து அவங்களுக்கு அதிகம். ஆனா வந்து அவர்களுக்கு வந்து இந்த புலன் இன்பத்து மேல அவங்களுக்கு அதிகம் வந்து நாட்டம் கிடையாது. அதனால வந்து அவங்க அப்படி நிறைய இடத்துக்கு போக முடியும், விமானங்கள்லாம் போக முடியும். ஆனா அவங்க போறது கிடையாது. அவ்வளவு பவர் இருந்தும் அவங்க போறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது விஷய அபிலாஷை அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த இது வந்து பொருட்கள் மீது, அந்த புலனன்பம் மீது அவர்களுக்கு வந்து ஈர்ப்பு காணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக உடலுடைய உயரமும் வந்து மேல போக கம்மி அப்படின்றது சொல்றாங்க. சௌதர்ம ஈசான கல்பத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 7 யானை உயரம் இருப்பாங்க. சனத்குமார மகேந்திர கல்பத்துல போனீங்கன்னா வந்து 6, அது வந்து அரத்னி அப்படின்றாங்க. அந்த உயரத்தை வந்து அரத்னின்றது அந்த யானை அளவு, அது அரத்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 6, அப்புறம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போவோம். 5 யானை அளவு உயரம், அதுக்கப்புறம் 4 யானை மேல போக அப்புறம் 4 யானை உயரம், அப்புறம் 3.5 யானை உயரம், அதுக்கப்புறம் வந்து 3 யானை உயரம், அதுக்கப்புறம் நவகிரகத்துல போகும்போது 2.5 யானை உயரம் அளவு, அப்புறம் கிரைவேகத்திலேயே மத்திய கிரைவேகம் அந்த 3 சொன்னல, அதுல 2 யானை உயரம், அப்புறம் நவானுதிஷத்துல வந்து 1.5 யானை உயரம், அதுக்கப்புறம் பஞ்சானுத்தரத்துல வந்து 1 யானை உயரம். இப்படி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். உயரம் வந்து உடலுடைய உயரம் வந்து மேல போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. மேல இருக்கிற தேவர்களுக்கு கீழே இருக்கும் தேவர்களை விட, கீழ்நிலையில் இருக்கும் தேவர்களை விட மேலே இருக்கும் வீற்றிருக்கும் தேவர்களுக்கு வந்து போக சாமகிரிகள், போக பொருட்கள்லாம் அதிகமா உண்டு. ஆனா வந்து அவர்களுக்கு வந்து அதன் மீது ஈர்ப்பு கம்மி. கீழே இருக்கிறவனுக்கு வந்து பொருள் கம்மியா இருக்கும், ஆனா ஈர்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா மேலே இருக்கும் தேவர்களுக்கு நீங்க கல்பாத்தித்த நிலை, வைமானி தேவர்களை தாண்டி அந்த கல்பாத்தித்த நிலையில இருக்கிறவங்க எல்லாம், அந்த அகமேந்திரர்கள் எல்லாம் பாரு, அங்க எல்லா விதமான போக பொருட்களும் அனுகூலமான சூழல்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் அங்க ஈர்ப்பு கிடையாது. எல்லா கம்ஃபர்ட்டும் இருந்தும் அங்க அது மேல ஈர்ப்பு கிடையாது. ஏன்னா நிறைய நீங்க பாத்தீங்கன்னா மேல்நிலையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சிலர் வந்து அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அங்கிருந்து இறந்து மனித பிறவிக்கு வருவாங்க, மனித பிறவிலிருந்து நேராவே வந்து மோட்சத்துக்கு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து மனித பிறவிக்கு வருவாங்க, மீண்டும் வந்து வைமானிக தேவர்களா பிறப்பாங்க, மீண்டும் மனிதனா பிறப்பாங்க, அதுக்கப்புறம் முக்திக்கு போயிடும். அப்பனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷய போகம் அல்லது அந்த புலனின்பம் அது மேல அவர்களுக்கு ஈர்ப்பு கிடையாது. இந்த விஷய அபிலாஷை என்று கூறுவது அது அவர்களுக்கு கிடையாது. மேல்நிலையில் இருப்பவர்களுக்கு, மேல் உலகத்தில் இருக்கும் மேல்நிலை தேவர்கள் அல்லது அந்த கல்பாத்தீத நிலையில் இருப்பவர்களுக்கு போக சாமகிரிகள், போக பொருட்கள் அதிகமாக இருந்தாலும் அதன் மீது அவர்கள் விருப்பு கொள்வதில்லை, ஈர்ப்பு கொள்வதில்லை. இவ்வளவு கிடைக்க பெற்றிருக்கிறதே என்று அவர்கள் அதை கொண்டாடுவதில்லை. நீரில் இருக்கும் இது போன்று, தாமரை போன்று அதிலிருந்து தனித்துதான் இருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. கஷாயமும் அவர்களுக்கு மந்தமா இருக்கும் அப்படின்றது இங்க சொல்றாங்க. யார் வந்து கஷாயம் மந்தமா இருக்கிறதோ அவர்கள் தான் வந்து மேல்நிலை தேவர்களாக அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த மேல் உலகத்துல வைமானிகர்களாகவோ கல்பவாசிகளாகவோ அல்லது கல்பாத்தித்த நிலையிலோ வந்து யாருக்கு கஷாயம் இருக்கிறதோ அவர்கள் போய் பிறக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 22வது சூத்திரமானது இவர்களுடைய லேஷை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கர் இவர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட லேஷைகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பீத பத்ம சுக்ல லேஷ்யா த்வி த்ரிஷேஷு, அதாவது 2, 3 கல்ப யுகலங்களில் மற்றும்
பிற வைமானிகர்கள்ல வரிசைப்படி பீத்தலேஷை, பத்மலேஷை மற்றும் சுக்லலேஷை. இதுக்கு என்ன இது என்ன பொருள் அப்படின்றத பார்ப்பேன். இது வந்து சூத்திரத்தினுடைய பொருள் நான் சொல்றேன். சௌதர்ம ஏஷான சனத்குமார மாகேந்திர கல்பத்துல பீத்தலேஷை ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து பவனவாசி, வெந்தரவாசி மற்றும் ஜோதிஷ்டம். அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட என்னென்ன லேசையெல்லாம் உண்டு அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து வைமானிகர்கள்ல கல்பவாசிகள்ல என்னென்ன லேசைகள் உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இவர்களுக்கு வந்து சௌதர்ம ஈசான சனத்குமார மாகேந்திர இந்த கல்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பீதலேசை, ஈத பத்ம இதெல்லாம் வந்து சுபலேசை. இதை நம்ம பார்த்தோம். கிருஷ்ண, நீல, காப்பூத்த இதெல்லாம் அசுபலேசைன்னு பார்த்தோம். பீத, பத்ம இதெல்லாம் வந்து சுக்ல, இதெல்லாம் வந்து சுபலேசை அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பீதலேசை வந்து இங்க உண்டு. பிரம்ம, பிரம்மோத்தர, லாந்தவ, காபிஷ்ட, சுக்ர, மகா சுக்ர கல்பங்கள்ல வந்து பத்மலேசி. இதற்கு மேல இருக்கிற கல்பங்கள்ல, அதாவது சதார, சஹஸ்திரார, ஆனத, பிராணத, ஆரண, அச்சுத இந்த கல்பங்கள்ல வந்து அது இல்லாம இதுக்கு மேல இருக்கிற இந்த கல்பாத்தீத்தம், நவகிரவேகம், அனுதிஷம், அனுத்தர விமானங்கள்ல சுக்லலேசை உண்டு. இது வந்து சாதாரணமா. ஆனா பூஜ்யபாத சுவாமி இன்னும் இதனுடைய உரை நூலான தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய உரை நூல்ல பூஜ்யபாத சுவாமி இன்னும் கொஞ்சம் அதை விரிவா இதை எடுத்து சொல்றாரு. எப்படிப்பட்ட லேசைகள், எந்தெந்த லேசைகள் எந்தெந்த கல்பங்கள்ல அல்லது கல்பாத்தீத்த நிலையில எந்தெந்த லேசைகள் இருக்குது அப்படின்றத பூஜ்யபாத சுவாமி உரை நூல் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌதர்ம ஈசான கல்பத்துல வந்து பீதலேசை, சனத்குமார மகேந்திர கல்பத்துல வந்து பீதலேசையும் பத்மலேசையும், லேசையும் இருக்கும், பத்மலேசையும் இருக்கும். பிரம்ம, பிரம்மோத்தர, லாந்தவ, காபிஷ்ட கல்பத்துல வந்து பத்மலேசை, சுக்ர, மகா சுக்ர, சதார, சஹஸ்ரார கல்பத்துல வந்து பத்ம மற்றும் சுக்லலேஷ். இதெல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. சரிங்களா? அப்புறம் இதற்கு மேல இருக்கிற ஆனத, பிராணத்த, ஆரண, அச்சுத்த கல்பத்துல மற்றும் நவகிரவேகத்துல, நவாதிஷத்துல, பஞ்சானுத்தரத்துல பரம சுக்லலேசை. இது சுபலேசையிலேயே மேல இருக்கிறது, விசுத்தி அதிகம். அதாவது பரம சுக்லலேசை அப்படின்னா விசுத்தி அதிகம் அர்த்தம். பீத்தலேசையை விட, அதாவது கிருஷ்ண, நீல, காபோதத்தை விட பீத்தலேசையில விசுத்தி அதிகம், சுத்தத்தன்மை அதிகம், கஷாயம் கம்மி, கஷாய மந்த நிலை உண்டு. பீத்த லேசையை விட பத்ம லேசையில வந்து இன்னும் விசுத்தி அதிகம், சுத்தி அதிகம், கஷாயம் மந்தமா இருக்கணும். பத்ம லேசையை விட சுக்ல லேசை வந்து இன்னும் கஷாயம் கம்மியா இருக்கும், கஷாயம் மந்த நிலையில இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு. அடுத்தது கல்பங்களை பத்தி, வைமானிகர்களை பத்தி பேசிட்டாங்க, விமானங்களை பத்தி பேசிட்டாங்க. சோதர்ம கல்பத்துல இருந்து அச்சுத கல்பம் வரலும் அதை பத்தி பேசிட்டாங்க. இப்போ கல்பாத்தீத்த நிலை இருக்கு பாருங்க, கல்பங்களுக்கு மேல இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசுவேன். அதாவது நவகிரவேகம், நவானுதிஷம், பஞ்சானுத்தரம் இதை பத்தி பேசுவேன். இதுதான் வந்து கல்பாத்தீதம் நிலை. பிராக் கிரைவேயகேபியஹ கல்பாஹ. கிரைவேகத்துக்கு முன்ன நவகிரவேகம், கிரைவேகனா நவகிரவேகம். அதற்கு முந்தைய அந்த தேவர்கள் இருக்காங்க, அவங்கள வந்து கல்பவாசிகள் என்று கூறுவதுண்டு. இந்த விமானங்கள்ல வசிக்கிறவங்க எதுல, சோதர்ம கல்பத்துல இருந்து அச்சுத கல்பம் வரலாம். இந்த விமானங்கள்ல வசிக்கிறவங்கள அவங்களை வந்து கல்பவாசிகள் என்று. இந்த 16 சொர்க்கங்களுக்கு மேல நவகிரவேகம், நவானுதிஷம், பஞ்சானுத்தரம் இவற்றில் வசிப்பவர்களை கல்பாத்தீத்தர்கள், கல்பாத்தீத்த தேவர்கள் என்று கூறுவோம். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்பங்கள்ல இருக்க பாருங்க, இதுல வந்து இந்திரர்கள்ல பல பிரிவுகள் உண்டு. சரிங்களா? நம்ம நிறைய பார்த்தோம், அந்த பாரிஷத,
அப்படிலாம் நிறைய பார்த்தோம். 10 பிரிவுகள்லாம் பார்த்தோம். அதுல பிரிவுகள் கல்பவாசிகள்ல வந்து அந்த பிரிவுகள்லாம் உண்டு. ஆனா கல்பாதித்த நிலையில அந்த பிரிவுகள்லாம் கிடையாது. கல்பவாசிகள் கல்ப தேவர்கள்ல கல்பவாசி தேவர்கள்ல பிரிவுகள் உண்டு. இந்த 10 பிரிவுகள் பார்த்தோம். ஆனா அதற்கு மேல இருக்கிறதுல வந்து பிரிவுகள்லாம் கிடையாது. அகமிந்திரர் நிலை அல்லது கல்பாத்தீத்த நிலையில இருக்கிற அந்த தேவர்கள் அங்க பிரிவுகள்லாம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சு. அதாவது அவர்கள் வந்து இந்த அதுலயே வந்து இந்த பிரிவுகள் இருக்குது அப்படின்னா அதுல மேல்நிலையில இருக்கிறவங்க கீழ்நிலையில இருக்கிறவங்க அந்த பிரிவுகள் பேதம் வந்துடும், அந்த உயர்வு தாழ்வுலாம் வந்துடும். ஆனா அகமேந்திர தேவர்கள் மேல இருக்காங்க பாருங்க கல்பாத்தீத்த நிலையில, அவர்கள் அந்த பிரிவுகள்லாம் கிடையாது. அதனால அந்த உயர்வு தாழ்வு அதெல்லாம் கிடையாது. அடுத்தது லோகாந்திக தேவர்களை பத்தி நம்ம பேசுறோம். லோகாந்திக தேவர்கள் பிரம்ம லோகாலயா லோகாந்திகாக சாரஸ்வத ஆதித்ய வன்னி அருண கர்ததோய துஷித அவ்யாபாத அரிஷ்ட அரிஷ்டாஸ்ச என்பது இதனுடைய பெயர்கள். இந்த லோகாந்திக தேவர்கள், லோகாந்திக தேவர்கள் 8 விதமானவர்கள். லோகாந்திக தேவர்கள் வந்து இந்த 5வது சொர்க்கமாகிய அந்த பிரம்ம கல்பத்துல வசிக்கிறாங்க. 5வது சொர்க்கமாகிய பிரம்ம கல்பத்துல வசிக்கிறாங்க. பிரம்ம பிரம்மோத்தரன்னு சொன்னாங்கல்ல, அந்த பிரம்ம பிரம்மோத்தரத்துக்கு வந்து இந்திரன் வந்து அந்த பிரம்ம இந்திரன் பேர் ரெண்டுத்துக்கு சேர்த்து வந்து பிரம்ம இந்திரன். அங்க வந்து இந்த லோகாந்திக தேவர்கள் பிரம்ம கல்பத்துல வசிக்கிறாங்க. இவங்க வந்து இந்த 5வது சொர்க்கத்தினுடைய இருக்கத்திலே மேல வசிக்கிறாங்க. அதனால வந்து இவங்களை வந்து லோகாந்திக தேவர்கள் அந்த 5வது சொர்க்கத்தினுடைய இதுல மேல வசிக்கிறாங்க. அதனால லோகாந்திக தேவர்கள். லோகத்துக்கு மேல அப்படின்னு பொருள் இங்க கிடையாது. 5வது சொர்க்கத்துல இருக்கத்திலே மேல வசிக்கிறாங்க. அதனால இவர்களை லோகாந்திக தேவர்கள் என்று கூறுவது உண்டு. இவர்களுக்கு வந்து சம்சாரம் நிறைய நாள் நீடிக்காது. இவர்கள் சீக்கிரமாகவே விரைவிலேயே முக்தியை பெறுபவர்களாக இருப்பார்கள். அங்கிருந்து வந்து இவங்க வந்து மனுஷ பரியாயத்தை தரிச்சு, அதாவது மனுஷ பரியாயம் இவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த அங்கிருந்து வந்த உடனே, அதாவது லோகாந்திக தேவனா அங்கிருந்து ஆயுள் முடிஞ்ச உடனே மனுஷனா பிறப்பாங்க. அப்படியே மோட்சத்துக்கு. இவர்களுடைய உலகம் வந்து ஆல்மோஸ்ட் அந்தத்துக்கு வந்துடுச்சு லோகாந்திக தேவர்கள். அப்ப அந்த நோக்கில கூட சொல்லலாம் நம்ம. அதாவது இவர்கள் விரைவில் முக்தியை பெறுபவர்களாக இருப்பார்கள். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இவங்க பஞ்ச கல்யாண நிகழ்வுகள்ல கூட இவங்க வந்து ஃபுல்லா கலந்துக்கிறது இல்லை. அந்த தீர்த்தங்கனுடைய அந்த முனிதி விஷயம் மட்டும் அனுமதிக்கிறதுக்காக வராங்க. இவர்களை தேவர்ஷி கூட, தேவர்ஷி அப்படின்னு சொல்றது அந்த உலகியல் புராணங்கள்லாம் தேவர்ஷின்னு வந்து நாரதருக்கு சொல்றாங்க. உலகியல் புராணம். இவரை தேவர்ஷின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த ஒரு விஷய கஷாயமோ விஷய அபிலாஷை வாஞ்சை அதெல்லாம் கிடையாது. புலன்கள் மீது இவர்களுக்கு வந்து ஈர்ப்பு இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் வந்து வைராக்கியத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் லோகாந்திக தேவர்கள். இவர்கள் 14 பூர்வங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார். 14 பூர்வம் என்பது 12 அங்கத்தின் ஒரு பகுதி தான். 12 அங்கம் என்று சொன்னாலே அதில் சகல உபதேசமும் அடங்கி விடுகின்றன. நம்ம சொல்ற போது 12 அங்கம் 14 பூர்வம் சொல்றோம். ஆக்சுவலி 14 பூர்வம்ன்றது தனியே கிடையாது. அது 12வது அங்கத்துல ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதனால 12 அங்கம் சொன்னாலே வந்து சகல உபதேசமும் அற உபதேசமும் அடங்கி விடுகிறது. அது சிறப்பா சொல்றதுக்காக 12 அங்கம் 14 பூர்வம் அப்படி சொல்றது. 12வது அங்கத்திலேயே வந்து 14 பூர்வம் அடங்கி விடு. அதுல ஒரு பூர்வத்தினுடைய ஞானம் தான் தர்சேனாச்சாரியருக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பூர்வத்தினுடைய பெயர் கூட அக்ராயணி பூர்வம். இதை நீங்க அந்த சுத பஞ்சமி கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட. அடுத்ததாக இங்க இப்படி அவர்கள் வந்து ஞான உபயோகத்தில் நிலைத்திருப்பவர்கள்.
அவர்களுக்கு சம்சாரத்தில் ஈடுபாடு கிடையாது. 16 பூர்வங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் 12 பாவனைகள் அவர்கள் அவற்றை பாவிக்கிறார்கள். 26 சிந்தைகள் அவற்றை பற்றிய சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சம்யக் திருஷ்டிகள், அதுவும் விஷுத்த சம்யக் திருஷ்டிகள். அங்க நல்லொழுக்கம் மட்டும்தான் கிடையாது. கல்லொழுக்கம் ஆனா பிரம்மச்சாரிகளாக இருக்கிறாங்க. நாங்க வச்சுக்க அவர்களுக்கு தேவியர்கள்லாம் அங்க கிடையாது. ஏன்னா அந்த மனித கதிக்கு ஏற்ற அந்த நல்லொழுக்கம் கிடையாது. அதனாலதான் அங்கிருந்து இங்க வந்து மனிதனா பிறந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க மோட்சத்தை அடைகிறார்கள். தேவகத்திலிருந்து நேரா வந்து அதுவும் இது மேல் உலகம், அங்கிருந்து மோட்சத்துக்கு போக முடியாது இல்ல. அங்கிருந்து மனிதனாக பிறக்கிறார்கள். நல்லொழுக்கத்தை ஏற்று, சம்யமத்தை ஏற்று, அந்த முடிநிலையை ஏற்று அவர்கள் வந்து மோட்சத்துக்கு போறாங்க அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்படி அந்த லோகாந்திக தேவர்கள் வந்து அந்த 8 தேவர்களும் வந்து வேற வேற திசைகள்ல அந்த 5வது விமானத்துல வசிக்கிறாங்க. பஞ்சம அந்த கல்பத்துல வசிக்கிறாங்க, பிரம்ம கல்பத்துல வசிக்கிறாங்க. அதெல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. அதை பற்றிய சர்ச்சை இங்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். இவர்கள் வந்து இவர்களையும் வந்து இந்த லோகாந்திக தேவர்களையும் வந்து பெரியவர் சிறியவர் இந்த 10 விதமான தேவர்கள் அந்த பிரிவுகள்லாம் இவங்க கிட்ட கிடையாது. 8 பிரிவுகள் இருந்தாலும் 8 விதமான லோகாந்திக தேவர்களை சொல்றாங்க. ஆனா வந்து நீங்க பார்த்திருப்பீங்க பஞ்ச கல்யாண நிகழ்வுல இதுல கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையா? இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களை தான் வந்து இந்த லோகாந்திக தேவர்களை வெள்ளை வேஷ்டி வெள்ளை இந்த துண்டு போட்டுட்டு வர சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா இதெல்லாம்? ஏன்னா பிரம்மச்சாரிகள் இவர்கள். அதனாலதான் அப்படி வந்து கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை வந்து இளைஞர்களை வந்து அந்த நிகழ்வுக்கு அந்த துறவு ஏற்றல் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த இளைஞர்களை அழைப்பது. அப்புறம் இவர் வந்து இந்த லோகாந்திக தேவர்கள் எந்த இந்திரனுக்கும் கீழே கிடையாது. ஏன்னா இவர்கள் வந்து பிரம்மச்சாரிகள். இவர்கள் வந்து எந்த விதமான அந்த உலகியல் சுகத்திலும் இவர்களுக்கு எவ்விதமான ஈர்ப்பும் கிடையாது. மேல மேல போவோம் கம்மியாயிட்டு போகும். இவங்களுக்கு ஈர்ப்பே கிடையாது. இவர்கள் வைராக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறார். இவர்கள் யாருக்கும் அடிபணியிறது அதெல்லாம் கிடையாது. எந்த பிரிவுகளும் கிடையாது. அடுத்ததாக 26வது சூத்திரம், அதை நம்ம பார்க்கலாம். விஜயாதிஷு த்விசர்மா. விஜயாதி இந்த அனுதிஷங்கள்ல விஜய வைஜெயந்த அனுதிஷாஞ்சி சொன்னாங்கல்ல, சர்வார் சித்தி முதலான, அதுல வந்து இவர்கள் வந்து த்விசர்மதாரிகளாக இருப்பார்கள். அதிகபட்சம் இவர்களுக்கு 2 பவன் தான் இருக்கும். எப்படி? அந்த விஜய அனுதிஷத்துல இருந்து பஞ்சானுதிஷத்துல ஒண்ணு வந்து விஜய அனுதிஷம். அங்கிருந்து மனிதனா பிறப்பாங்க, மீண்டும் வைமானிகனா பிறப்பாங்க, மீண்டும் மனிதனா பிறப்பாங்க. அப்படின்னா 3 பவம் ஆயிடுச்சுங்களேங்க அப்படின்னு நீங்க கேட்பேன். அப்படி இல்லை. இங்க கணக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த மனித பவ கணக்கு, அந்த வைமானிக நடுப்புற ஆகிறாங்க பாருங்க, அதை கணக்குல எடுத்துக்கல சுத்தம். இதெல்லாம் ஒரு சொல்ற விதம், வேற எதுவும் கிடையாது. இந்த மனித பிறவி 2 பிறவி, த்விசர்ம தேகா 2 பிறவிதான் மனிதனா பிறப்பாங்க. அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போயிடும். இன்னும் ஒரு சில ஆகமங்கள்ல இப்படிப்பட்ட குறிப்புகளும் இதற்கு வருகிறது இந்த சூத்திரத்துக்கு. எப்படின்னா இந்த த்விசர்ம தேகா அப்படின்றது அதிகபட்சம் 2 பிறவி எடுக்கலாம். ஒண்ணு இந்த விஜய அனுதிஷத்துல இருந்து வந்து மனிதனா பிறப்பாங்க, மீண்டும் வைமானிகனா பிறப்பாங்க தேவகதி, திரும்பவும் வந்து மனிதனா பிறப்பாங்க, அப்புறம் மோட்சத்துக்கு. இது வந்து த்விசர்ம தேகா 2 பவத்தை வந்து மனித பவத்தை வந்து ஏற்பார். ஒரு சிலர் இந்த விஜய அனுதிஷத்துல இருந்து மனிதனா பிறப்பாங்க, அப்படியே நேரா மோட்சத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு பவம் தான். அதிகபட்சம் 2 பவம், ஒரு பவமா கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு பவமா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட உரை நூல்கள் அப்படியும் எடுத்துரைக்கிறது. அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். விஜய வைஜெயந்த ஜெயந்த அபராஜித அனுதிஷ விமானங்களில் இருப்பவர்கள் வந்து 2 மனித பவங்களை உடையவர்களாக அதிகபட்சம் மனித பவங்களை ஏற்பார்கள்.
இவர்கள் வந்து இங்க வரத்துக்கு முன்னாடியே சமய திருஷ்டிகள், பூர்வ சமய திருஷ்டிகள். இந்த தேவகதியை ஏற்கும் முன்பே இவர்கள் சமய திருஷ்டிகளாக இருந்தார்கள். இவர்கள் அகமிந்திரர்கள். சர்வார்த்த சித்தின்னு சொல்றாங்க பாருங்க. அவர்கள் வந்து ஏக் சர்மதாரிகள். சர்வார்த்த சித்தியில் இருக்கிறவங்க இருக்கிறதுலயே இந்த உயரிய இடம் தேவகதியில. அவர்கள் கம்பல்சரியா வந்து அங்கிருந்து மனிதனா பிறப்பாங்க. அப்படியே வந்து இவர்கள் சர்வோத்கிருஷ்ட தேவர்கள், உயரிய தேவர்கள் என்று இவர்களை அழைப்பதுண்டு. இவர்கள் மனிதனாக பிறந்து அப்படியே மோட்சத்துக்கு போயிடுவாங்க. இவங்க ஏக சர்மதாரி தான். இவங்க 2 பாவம் அதிக வருஷம் எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த விஜய வைஜெயந்த அபராஜித அனுதேச விமானங்கள் இருக்கிறவங்க வந்து அதிகபட்சம் 2 பாவங்கள் கூட ஏற்படும். ஆனா சர்வார் சித்தியில் இருக்கிறவங்க ஏக சர்மதாரி, அதாவது ஒரு மனித பவத்தை தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி நேரா மோட்சத்துக்கு போயிடுறாங்க அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். இப்படி இந்த அகமிந்திரர்களாக இருப்பவர்கள் எல்லாமே வந்து இதுல வந்து அகமிந்திரர், இவங்க அகமிந்திரர், இவங்க வந்து சமய திருஷ்டிகளாக இருக்கிறாங்க. விஜய வைஜெயந்த ஜெயந்த அபராஜித மற்றும் நவானுதிஷம் இருக்கிற அகமிந்திரர்கள் வந்து 2 பாவம் ஏத்துக்கிறாங்க. நவகிரக வேகத்துல இருக்கிறவங்களுக்கு இது கணக்கு கிடையாது, அப்படி கிடையாது. இங்க வந்து இந்த அனுதிஷத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத இங்க சொல்றாங்க. இந்த அனுதிஷத்துல இருக்கிறவங்க அதிகபட்சம் வந்து 2 பாவத்தை ஏத்துப்பாங்க அப்படின்றத இங்க சொல்லிக்கிறாங்க. இது நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதையும் சொல்லிட்டு அடுத்தது வந்து திரியஞ்செகதை பத்தி சொல்றாங்க. திரியஞ்செகதி இது ஒரு சூத்திரத்தில் நடப்புற திரியஞ்செகதை பத்தி சொல்றாங்க. மீண்டும் தேவகதி பத்திய வர்ணனை இங்க வருகிறது. ஔபபாதிக மனுஷேபியக சேஷஸ்திர்யக் யோனயக என்பதாகும். உபபாத ஜன்மத்தை ஏற்கும் தேவர்கள், நாரகிகள் மற்றும் மனிதர்களை தவிர்த்து மற்ற அனைத்து சன்சாரி ஜீவன்களும் திரியஞ்சர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். திரியஞ்ச என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது விலங்கு, பட்சிகள், அதாவது பறவைகள், மரம், செடி, கொடி, இதெல்லாம் திரியஞ்சகதியில் தான் வரும். விலங்குகள் மட்டும் கிடையாது. திரியஞ்சகதினா விலங்குகள் மட்டும் கிடையாது. உபபாத ஜன்மத்தை பெறும் தேவர்கள் மற்றும் நாரகிகள், அப்புறம் மனிதர்கள். இவரை தவிர்த்து இந்த உலகத்தில் எந்த பிராணிகள் இருக்கின்றனவோ, எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கின்றனவோ, அவை அனைத்துமே, அது செடி கொடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பட்சிகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அவை அனைத்துமே திரியஞ்சகதையில் அடங்கி விடுகின்றன. இப்படி நாம நாரகியர்களை பத்தி பார்த்தோம், தேவர்களை பற்றி பார்த்தோம். திரியஞ்சகதை பத்தி ஒரே ஒரு சூத்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மீண்டும் தேவகத்தில் இருப்பவர்களுடைய ஆயுளை பற்றி இங்கு எடுத்துரைக்க போகிறார்கள். இத இன்னும் ஒரு சூத்திரம் நம்ம பார்க்கலாம். ஸ்திதி ரசூர நாக சுபர்ண தீப சேஷானாம் சாகரோபம த்ரி பல்யோபமார்த ஹீனமிதாக. பவனவாசிகள் இருக்காங்க பாருங்க. அந்த பவனவாசிகள்ல அசுரகுமாரர், நாககுமாரர், சுபர்ணகுமாரர், தீபகுமாரர் மற்றும் இன்னும் ஒரு 6 குமாரர்கள். இவர்களுடைய ஆயுள் வந்து 1 கடற்காலம், 3 கடற்காலம் அல்லது அரை கடற்காலம் அளவு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த கடற்காலம் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ வந்து கிளாஸ் முடியிற நேரம், அதை வேணா அந்த கடற்கால அளவு என்ன அப்படின்றது இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப இதை நம்ம பார்க்கலாம். கடற்காலம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கடற்காலம்னா என்னன்னு ஒரு சிறு குறிப்புடன் அடுத்த வாரத்துல இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 28வது சூத்திரத்திலிருந்து மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னா நம்ம ஆதிபகவான் புலனக்குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.